பேங்க் பேர்லேயே மோசடி. இப்போ உதாரணமாக ஆக்சிஸ் ஒருத்தர் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சொல்கிறார், அம்மா அதில் ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ்ன்னு தாம்மா சொன்னாங்க. ஆக்சிஸ் பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க ஆக்சிஸில் தான் எல்லாமே பண்ணுறாங்க. நான் ஆக்சிஸ் பேங்க்குன்னு நினச்சி நம்பி பண்ணினேன் அப்படின்னு சொன்னார். ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ்னு அவங்க லோகோ முதற்கொண்டு பேங்க்கோட அதே லோகோ, அந்த ரெட் கலர் லோகோவை பயன்படுத்தி அதில் இருக்குது. உடனே இவர் ஆக்சிஸ் பேங்க் தானே, ரிலையபிள் தானே, அது மூலமாக நான் பண்ணுறேன்னு நினச்சிட்டு நான் பணமெல்லாம் நான் பே பண்ணேம்மா. ஆனால் அவங்க மறுபடியும் என்கிட்ட பணம் கட்ட சொல்லி கேட்டாங்க. அப்படிலாம் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்களே சார் அப்படின்னு. அதுக்கப்புறமாக அதை நீங்கள் முதல்ல ஆக்சிஸ் பேங்க் தானே, நீங்கள் போய் நேராக போய் ஆக்சிஸ் பேங்க்கில் கேளுங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க்காரங்க பதறாங்க. இது எங்கள் லோகோ தான், ஆனால் இது நாங்கள் கிடையாது. எங்களோடது ஆக்சிஸ் கேபிட்டல் செக்யூரிட்டிஸ் எங்கள் பேர். வெறும் ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் இல்லை, இது எங்களோடதே இல்லை. உங்களுடைய பேன் கார்டு இங்கே எங்களுக்கு ரெஜிஸ்டரே ஆகலை அப்படிங்கிறாங்க. அப்போ அது ஃபேக்கான ஒரு புரோக்கர், ஒரு அப்ளிகேஷன் புரோக்கர்.